மாநாடுல வழக்கம் போல உதயநிதி அவர்கள் வேற எந்த டாபிக்கும் இல்ல. அப்படியே பேசுனது. காரு, சோறு, போரு காலு அதேதான். அப்படி அதேதான். ஒரே ஒரு இது என்னன்னா, விஜய மட்டும் அப்பப்போ டச் பண்ணி ஏன்னா முழுசா ஒரே ஃபுல் ஃப்ளோவா அடிக்காம, அங்கங்க டச் பண்ணி. தூங்கிட்டு இருந்தா எப்படி தெரியும்? நீ மாசத்துக்கு ஒரு தடவ வெளிய வர்றவங்களுக்கு, மாசத்துக்கு ஒரு தடவ வந்துட்டு திருப்பி வீட்டுக்கு போய் தூங்குறவங்க பேசினா என்ன தெரியும்? இவரு மக்களோட இவரு ரொம்ப ஸ்பீடு இல்ல? காலையில எந்திச்சு வந்துருவாரு. எங்க சின்னம் வந்து ரத்தத்துல ஊறுன சின்னம். உங்க சின்னம்லாம் தெருவுல செவுத்துல வரையிற சின்னம் அப்படிங்கிற மாரி விஷயங்கள பேசினது. விஜய் அவர்கள அட்டாக் பண்றதுக்கு கூட உதயநிதி அவர்கள் ஏன் அந்த ஒரு என்ன சொல்றது? இப்ப இபிஎஸ் அவர்கள வந்து கண்டமேனி பேசுறாரு. எல்லாரையுமே நான் எப்படிலாமோ வார்த்தைகள யூஸ் பண்றாரு. பிரைம் மினிஸ்டர் மோடியவே அவர் தவறா பேசுறாரு. ஆனா விஜய தொடர்றதுக்கே பயப்படுறதுக்கு காரணம் என்ன? விஜய தொட்டா கெட்ட. அந்த நெலைம. ஆமா. ஏன் சினி ஃபீல்ட்ல இருக்கறனால ஒரு இதுவா? இல்ல சினி அவரும் ஃபீல்டு இல்ல. அரசியல்வாதிங்கிற மறந்துறாரா? இவங்க ஓட்டு விஜய்க்கு இவங்களுக்குன்ற மாரி மாறிடும். விஜய் இப்ப இவங்க தொடாம, அங்க தள்ளி விட்டு அவங்களுக்குள்ள சண்டை மூட்டி விடுறது தானே இவங்க அஜெண்டாவே. அஜெண்டாவே இருக்கு. அப்புறம் ஸ்லீப்பர் செல் வேல பார்த்துட்டு இருக்கோம். இவரு போய் தொட்டாருன்னா, அப்ப அவன் கேட்பான், என்னண்ணா என்ன நீ இப்படி பண்ண சொல்லிட்டு இப்ப அப்புறம் உன்ன அடிக்கிறான். இப்ப எங்க வேலை கஷ்டமாகுதுல்ல. அதான் நம்ம சொல்லுவோம்ல, அ நாங்க ட்ரெண்ட் பண்ணலாம் பார்த்தா நீயே நீ உங்கள ட்ரெண்ட் ஏன் பண்ணி பண்ணிக்கிற அப்படின்னு. அதனால பார்த்து பதமா அடிச்சுக்கிறது. அப்பதானே விஜய் திருப்பிட்டு அடிக்க மாட்டாப்ல. ஆமா. விஜய் எங்க அடிக்க போறாரு? அது வாய்ப்பே இல்ல. இப்போ நீங்க சொன்னீங்க, நேத்து கூட்டத்துக்கு போயிருக்கலாம்ல அப்படின்னு. அது பொதுக்கூட்டம் மட்டும் எப்படி நடந்ததுன்னு. அது பொதுக்கூட்டம். அது பர்மிஷன் குடுத்துருவாங்க. அத நடத்திட்டு போயிடலாம். நடத்திட்டு போயிரு. ஆனா நாங்க அப்படி இல்லல்ல. இது மாப்பிள நாங்க வித்தியாசமானவங்க. அரங்கத்துல என் கட்சிக்காரன் விஜய்க்கு பொறுத்தவரைக்கும் என்னன்னா, பொதுமக்கள்லாம் மேட்டர் இல்ல. கட்சிக்காரன் ஒரு 5000 பேர கூட்டு உட்கார வை. அவன் முன்னாடி நான் தற்பெருமை, சுயபெருமைலாம் பேசுவேன். வர்றவங்கலாம் என்ன புகழ்ந்து பேசுங்க. எல்லாம் விசில் அடிப்பான், ஜாலியா இருப்பான். நான் ஜாலியா போயிடுறேன். இந்த ஷூட்டிங் அரங்கத்துக்குள்ள நடக்கிற ஷூட்டிங். அது அவருக்கு இந்த ஆடியோ லான்ச் பேசி, பேசி இப்படியே பழக்கமாயிடுச்சு. பொதுமக்கள்னா பிரச்சனை. அதனால அதுக்கு நான் வரமாட்டேன். அதுக்கெல்லாம் நீங்க போய் பேசிக்கங்க. நேத்துலாம் அருண்ராஜ் ஒரு கூட்டம் பேசினுருக்கிறாரு. எவ்வளோ கூட்டம் எவ்வளோ எப்பா! போக, போக இப்படிதான் ஆகும். ஏன்னா, ஆமா. நீங்க பாட்டுல இன்னைக்கு அது பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. இல்லண்ணே அந்த கூட்டத்துல கூட பேசும்போது விசில் அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா, என்ன அர்த்தம்? பேட்டி குடுக்குறாரு செங்கோட்டையன். அதுக்கு விசில் அடிச்சு நின்னுட்டாரு கம்முனு. மறுபடியும் விசில் அடிக்கிறாங்க. அது அவ்வளோதான். மைக்ல அனௌன்ஸ் பண்ணும் பாருங்க. இனி அப்படிதான். இனி இன்னும் என்ன நடக்கும்னா, பிரச்சாரம் போவாங்கல்ல, எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் போவாங்கல்ல. ஆமா. அது அங்க போறோம். போயிட்டு எதுல விசில் அடிக்கிறது? சண்டை வரும். கண்டிப்பா. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். சாட்டை துரைமுருகன் பேசுறாரு. ஆமா. அவரு என்ன வேணா பேசட்டும். அதே இடத்துல அதே கூட்டத்த போட்டு நீ பதிலுக்கு பேசு. பேசு. அந்த கூட்டத்த இடையூறு பண்ற மாரி விசில் அடிக்கிறது, கார கொண்டு வந்து விட்டு பண்றது, இதெல்லாம் பண்ணா என்ன அர்த்தம்? தெரியுதா இவர்கள் அரசியல் என்னான்னு? எங்க போனாலும் இந்த வேலைய பண்ணிக்கிட்டு இருக்காரு. பண்ணிட்டு இருக்குது. சிஎம் போம்போது கொடிய காட்டுறது. அது இதுன்னு. அதனால இன்னைக்கு இந்த கட்சிக்கு அரசியலோ ஏன்னா இது அப்படிதான் வளர்த்து வச்சிருக்கேன்.